போட்டி தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான முன்னெடுக்கும். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான தகவல் தான் பார்க்க போகிறோம். TNUSRB பிசி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழுமையான தகவல் பார்க்கலாம். அதே போல் இந்த பிசி எக்ஸாம் பற்றின ஜென்ரல் லைவ் உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அது எல்லாமே இன்றைக்கி நைட்டு 10:30க்கு ஒரு ஜென்ரல் லைவ் பார்க்க போகிறோம். சரிங்களா? பிசி எக்ஸாமுக்கான சிலபஸ் என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், உங்களுக்கு என்ன மாதிரியான சந்தேகங்கள் இருக்குது, இது எல்லாமே 10:30க்கு டீட்டெயில் டிஸ்கஷனாக பார்க்கலாம். ஜென்ரல் லைவில் மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பிசி எக்ஸாமுடைய நோட்டிஃபிகேஷன் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். மொத்தமாக எவ்வளோ காலி பணியிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,906 காலி பணியிடங்கள். சரிங்களா? எக்ஸாம் டேட்டோட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அதே போல் தகவல் சிற்றேடு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க, அதுவும் இருக்குது. சரிங்களா? அது உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட புத்தகம் இல்லை அப்படின்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி புத்தகம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சயின்ஸ் புக், அதே போல் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம், எக்கனாமிக்ஸ், ஜாகிரபி இதற்கான புத்தகங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இந்த 5 புக்ஸ் இப்போ அவைலபிள். சயின்ஸ் புக் ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த மந்த் எண்ட் ரெடி ஆகிடும். அதன் பிறகு புத்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அஃபிஷியல் வெப்சைட்லேயே அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி அப்படின்னா இன்றைக்கி டேட் 17/9/2020 2020 வரக்கூடிய TNUSRB வந்து மொதல் நோட்டிஃபிகேஷன் இது. சரிங்களா? ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன். ஸோ காவல்துறை 2ஆம் நிலை காவலர், 2ஆம் நிலை காவலர். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா மாவட்டம். அதே போல் இது தமிழ்நாடு சிறப்பு காவல் படை. அடுத்து பார்த்தீங்கன்னா சிறைத்துறை, அடுத்து தீயணைப்பு. இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக எவ்வளோ காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10,906 காலி பணியிடங்கள். சரிங்களா? 2ஆம் நிலை காவலரில் மொத்தமாக 3,784. அதே போல் 2ஆம் நிலை காவலர் தமிழ்நாடு சிறப்பு காவல் படையில் 6,545. 2ஆம் நிலை சிறை காவலரில் 119. தீயணைப்பாளரில் பார்த்தீங்கன்னா 458. இதற்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 18,200லேருந்து 52,900. சரிங்களா? 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தா போதும், நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். சரிங்களா? 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், 18 வயசு இருந்தால் போதும், உங்களால் எக்ஸாம் எழுத முடியும். அதே போல் 24 வயசுக்கு மேலே உங்களுக்கு இருக்கக்கூடாது. டேட் இவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, விண்ணப்பதாரர் 1/7/2020 அன்று. ஸோ அவங்க 7வது மாதத்தை கால்குலேட் பண்ணியிருக்காங்க. 7வது மாதத்துப்படி உங்களுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதே போல் 24 வயசுக்குள்ளே நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2002க்கு முன்னாடி பிறந்திருக்கணும். அதே போல் 1996 அதன் பிறகு பிறந்திருக்கணும். சரிங்களா? அதிகபட்ச வயது வரம்பு இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிசி, எம்பிசி இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 26, SC STக்கு 29, திருநங்கைகளுக்கு 29, ஆதரவற்ற உதவிகள் 35. சரிங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த வயசுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எழுத முடியும். ஸோ இதை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எழுத்துத் தேர்வில் 80 மதிப்பெண்கள், பார்ட் ஏவில் 50, பார்ட் பியில் 30. சரிங்களா? பார்ட் ஏல பொது அறிவுன்னு கொடுத்துருப்பாங்க, பார்ட் பி உளவியல். சரிங்களா? ஸோ மற்ற தகவலாம் ரீட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் 10:30க்கு நம்ம லைவில் மீட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எழுத்து தேர்வு என்றைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 13/12/2020 டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 26ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இணையவழி விண்ணப்பம் சமர்ப்பிக்க கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 26/10/2020 ஒரு மாதம் டைம் தராங்க. சரிங்களா? 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். டிசம்பரில் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ இதே போல் மற்ற எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு படிக்கிறத ஸ்டாப் பண்ணாமல், இன்னும் நான் ஏற்கனவே 2 நாளாக சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ தொடர்ந்து படிங்க அப்படின்ட்டு நேற்று புக் பேக் கொஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பிசி, NTPSC, RRB எக்ஸாம் எல்லாத்துக்குமே வந்து இந்த புக் பேக் கொஷின் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே போல் இன்றைக்கி நோட்டிஃபிகேஷனே கொடுத்துட்டாங்க. ஸோ படிக்கிறத ஸ்டாப் பண்ண வேண்டாம். உங்களுக்கு சிலபஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? சிலபஸ் இதுதான். இதை பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோ கொடுத்துருப்போம். சிலபஸில் என்ன படிக்கணும்னு சொல்லியிருப்போம். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஒரு டைம் பாருங்கள். சிலபஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. சிலபஸில் ஆங்கிலம், அதே போல் தமிழ், கணிதம், பொது அறிவியல், அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய வரலாறு, புவியியல், இந்திய தேசிய இயக்கம், நடப்பு நிகழ்வுகள் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கீழே உளவியல் பகுதி. ஸோ இவ்வளோ தான் சிலபஸ். சரிங்களா? இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஒரு 10:30க்கு லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றியுடன் அதிகமான குழுமம், கற்றலை தவம் ஆற்றவரும். நன்றி, வணக்கம்.